வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகான் சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய திரேதாயுகத்தில் நடைபெற்ற வாழ்ந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரம், உண்மையான சரித்திரத்தை பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணத்தில் தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள், இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு முதல் படி, அடிப்படை. இதை நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா கண்டத்தில் பஞ்சாதி தசதம சர்க்கா, சர்க்கமானது 105. ராம வாக்கியம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் பரதனுக்கு மற்றும் அனைவருக்குமே தர்மத்தை பற்றி சொல்கின்றார். எது தர்மம் அப்படின்னு எடுத்துரைக்கிறார் என்கிற தலைப்பிலே 11வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் தவறாமல் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் அனைவரும் பெற்று தாங்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய ரவிதாசகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை மகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலட்சுமண ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பஞ்சாதி கசதம சர்க்கா, சர்க்கமானது 105. ராமவாக்கியம், ஸ்ரீ ராமபிரான் பரதனுக்கும் மற்றும் அனைவருக்குமே தர்மம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாராம். 11வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம். ஸ்ரேணயஸ்வாம் மகாராஜ பஸ்யம் த்வக்கர்யாஸ்ய சர்வசஹ பிரபந்தம் இவாதித்யம் ராஜ்யே ஸ்திதம் மந்திரிதமம் ஸ்திதம் மரிந்தமம். அதாவது பரதன் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, நீங்கள் பேரரசரே, எதிரிகளை எல்லாம் நீங்கள் எப்படி வதைப்பேல் அப்படின்னா, சூரிய பகவான் எப்படி
செஞ்சுடர் விட்டு பிரகாசிக்கிறாரோ அதுபோல சூரியனை போல அரசு கட்டிலில் வந்து நீங்கள் அமர்ந்து ஆட்சி செய்வதை எல்லா தரப்பு மக்களும் பிரமுகர்களும் பிரமாதமாக பார்த்து எல்லாருமே மனசு சந்தோஷப்பட்டு இருக்கட்டும் அப்படின்னாராம் பரதன் ராமபிரான் கிட்டக. தவானுயானே காபுஸ்த மத்தானர்தந்த குஞ்சராக அனந்த பரகதானார்யோ நந்தந்தோ சுசமாஹிதாக. பரதன் சொல்றார், காகுத்தரே ராமபிரானே, நீங்க பவனி வரும்போது இந்த யானைகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய உற்சாகமானது உண்டாகும். அப்ப என்ன பண்ணும் அந்த யானைகள்லாம் அப்படின்னா உரத்த குரல்ல பிளிரிடும். யானை பிளிரும். அந்த புறத்து நாரிமணிகள்லாம் இருக்கா பாருங்க, அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாருமே ரொம்பவும் அவளுடைய முகமானது தாமரை எப்படி புஷ்பமானது மலர்ந்திருக்குமோ அந்த மாதிரி எல்லாருடைய முகமும் பிரமாதமாக மலர்ச்சியோடு வாழ்த்தி உங்களை கண்டிப்பாக வரவேற்பா, அவள் வரவேற்கட்டும் அப்படின்னாராம் பரதன். தஸ்யா சாத்வித்யம் அன்யந்த நாகரா விவிதா ஜனாः பரதஸ்ய வசः ஸ்ருத்வா ராமம் பிரத்யன் அனுயாச்சதः. அப்ப என்ன பண்ணாராம் பரதன், ராமபிரான மறுபடியும் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் பிரார்த்தித்து பரதன் ராமபிரான் கிட்ட சொன்ன சொற்கொலைகள்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பட்டணத்திலிருந்து வந்திருந்த பலதரப்பட்ட மக்களும், பரதன் நீங்க சொல்றது தான் சரி, இளவரசரே நீங்க சொல்றது தான் சரி, ராமபிரான் தான் ஆட்சியாள வேண்டும், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னுட்டு எல்லாரும் மனசுல எண்ணிட்டு ரொம்பவும் மகிழ்ந்தாளாம். தமேவம் துக்கிதம் பிரேக்ஷ்ய விலாபந்தம் விசஸ்வினம் ராம கிருதாத்மா பரதம் சமாசம் ஆஸ்வாசயதாத்மவானே. ரொம்பவும் மன தூய்மை உடையவரும் புலன்களை எல்லாம் வென்றவருமான ராமபிரான் புகழ்பெற்ற பரதன் இந்த மாதிரி துக்கத்தோட புலம்பை கொண்டிருப்பதை பார்த்துட்டு அவர் பரதனை தர்மம்னா என்னங்கிற கேட்டுக்கோ பரதா அப்படின்னுட்டு அவனுடைய மனசை தேற்றினாராம். என்ன சொன்னார் தர்மத்தை பற்றி? இதுலேருந்து இந்த தர்மங்கிறது இந்த 15வது ஸ்லோகத்திலேருந்து அவர் சொல்லக்கூடிய இந்த தர்மங்கிறது க்ஷத்ரியத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்த அனைத்து ஜீவராசிகளுக்குமே விலங்குகள் முதல் மானிட பிரிவுகள் வரைக்கும் சொல்கிறார் இந்த 15வது ஸ்லோகத்திலேருந்து முழுக்கவும். அதனால் எல்லாரும் இதை ரொம்ப நல்ல கவனமாக கேளுங்கோ. மகா புண்ணியம் உண்டு, உங்கள் எல்லாருக்குமே புண்ணியம் சேரும். நாத்மன காமகாரோஸ்தி புருஷோயம் அனீஸ்வரः இத சேதர தச்சைனம் கிருதாந்த பரிகர்ஷதி. பரதா ராமபிரான் சொல்றார் தர்மத்தை பற்றி. எந்த மனுஷனுமே தன்னை இஷ்டம் போல என்றைக்குமே நடக்க முடியாது. அவனுக்கு அந்த உரிமையானது அவனுக்கே கிடையாது.
காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய வினைப்பயன், கர்மபலன். அவன் கர்மாக்கள் வந்து எப்படி அவனுக்கு அந்த கர்மானுடைய அந்த பலனானது இருக்கோ அதன் பிரகாரம் தான் அவனை வந்து இங்கும் அங்குமாக துரத்தி அலைகழிக்கும். இதுதான் தர்மம் வரதா அப்படின்னாராம் ராமபிரான். சர்வே க்ஷயாந்த நிஷயா பதநாந்த சமோச்ரயாः சம்யோக விப்ரயோகாந்த மரணாந்தம் ச ஜீவிதம். பரதா, தர்மம்னா என்ன தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாரும், நீங்க எல்லாரும் கேட்டுங்க. சேர்த்து வைக்கப்பட்ட செல்வங்கள் வந்து எல்லாமே ஒரு நாள் அழிச்சு தான் போகும். ராமபிரான் சொல்றார். இதை வந்து நான் சொல்லலை, தர்மத்தில் சொல்றார். அப்படி அந்த செல்வமெல்லாம் அழிஞ்சு போயிடும். பெரும் பதவியில, அதாவது ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கார், ஒரு பெரும் பதவி, ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கார், எல்லாம் ஒரு இதில் வந்து மேனேஜராக இருக்கார் அப்படின்னா அவருடைய பதவியானது அதுவும் அவன் கையை விட்டு போயிடும். சேர்க்கைனா என்ன? மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவு முறைகளில் இருக்கக்கூடியவா எல்லாமே இறுதியில் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு தான் போகும். உயிரோட நம்ம உடல்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய முடிவு என்ன தெரியுமா? மரணம் தான். இதுதான் தர்மம் பரதா அப்படின்னாராம் ராமபிரான். யதா பலானாம் பக்வானாம் நான்யத்ர பதநாத்பயம் ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நான்யத்ர மரணாத்பயம். ஒன்னே ஒன்று நான் உதாரணமாக சொல்கிறேன். தர்மத்தில் பரதா, மரத்தில் வந்து பிரமாதமாக நல்லா பழுத்து விட்ட பழங்களுக்கு நாம் வந்து கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் அந்த பழத்துக்கு. மரத்துலேருந்து நம்ம கீழே தானே விழுந்துருவோமோ அப்படின்ற பயம். அப்படின்றத தவிர வேறு எந்த விதமான பயமும் அந்த பழத்துக்கு கிடையாது. அதுபோல பிறவி எடுத்த மனிதனுக்கு நம்மளுக்கு மரணம் வந்துருமோ அப்படின்றத காட்டிலும் வேறு எந்த விதமான பயமுமே மனுஷனுக்கு கிடையாது. இதுதான்ப்பா தர்மம் அப்படின்னாராம் ராமபிரான் பரதன் கிட்டக்க. யதாகாரம் திருடஸ்தூணாம் ஜீர்ணம் பூத்வா வசீததி ததா வசீதந்தி நரா ஜரா மிருத்யுவசம் கதாः. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. தர்மத்துக்கு உதாரணமா, உறுதியான பூங்கலையுடைய ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடமானது நாட்கள் செல்ல செல்ல அது வந்து தன்னோட வலிமையை வந்து இழந்துடும். அது தன்னோட வலிமையை வந்து இழந்துருத்தோம்னா அந்த கட்டடமானது இடிஞ்சு விழுந்துடும். அந்த மாதிரி தான் மனிதர்களாகிய இருக்கக்கூடிய நாம் முதுமை மரணங்களுக்கு நம்மலாம் ஆளாகி விடுறோம்.
ஆளாகிட்டு அதுக்கு ஆட்பட்டவர்களாகி நம்ம வந்து அழிந்து போகிறோம். எல்லாருமே அழிஞ்சு தான் போகிறோம். இதுவும் சாஸ்வதம் இல்லை. இதுதான் பரதா தர்மம் அப்படின்னாராம் ராமபிரான். அத்யேதி ரஜனீயாதோ சாண பிரஜே நிவர்த்ததே யாத்யேவ யமுனா பூர்ணா சமுத்திரம் லவணார்ணவம். இன்னும் தர்மத்தில் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறேன்னா கேட்டுக்கோ பரதா. கழிந்து போன இரவு வந்து எப்படியும் கண்டிப்பாக திரும்பி வரப்போகிறது கிடையாது. நேற்று இரவு இன்னைக்கு வரப்போகிறது கிடையாது. அது கழிந்து போச்சு. நேற்றோட இரவு வந்து கழிந்து போச்சு. அது திருப்பி வரப்போகிறது கிடையாது. உப்பு வந்து கடலை வந்து சென்றடையும். கடல் ஜலம் வந்து உப்பாக தான் இருக்கும். அங்கே வந்து சென்றடையக்கூடிய யமுனை நதி தூயமான நீர், அதாவது அந்த யமுனையில் வந்து இருக்கக்கூடிய ஜலம் வந்து அவ்வளவு தூரம் திதிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே திதிப்பாக இருக்கும். அது வந்து கடலோட போய் கலந்துடுறது. கடலோட போய் அந்த நீரானது கலக்கிறது. அந்த நீரானது திரும்பவும் யமுனையினுடைய தூய நீராக ஆகிறதே கிடையாது. அது வரதும் கிடையாது. மறுபடியும் கடலுக்கு போயிட்டாக்க திருப்பி அது வரது கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா பரதா, ஒரு காரியமானது அது முடிஞ்சிடுறது. நீ நாடாளனும் நான் காடாளனும். அப்ப என்ன, நீ நாடாடுறது தான் சரி, நான் காட்டில் இருந்து தவம் பண்றது தான் சரி. அதுக்காகத்தான்ப்பா இந்த உதாரணம் உனக்கு நான் சொல்றேன். இதுதான் தர்மம் அப்படின்னாராம் ராமபிரான். அகோத்ராணி கச்சந்தி சர்வேஷாம் பிராணினாம் யா ஆயும்ஷி க்ஷபயந்த்யாசோ கரேஷ்மே ஜலம் இவாம் சவஹா. இன்னும் நான் வந்து தர்மத்தை சொல்றேன். பஞ்சபூதங்களுடைய தர்மத்தில் முக்கியமான ஒரு தர்மம். இதை கேட்டுக்கோ வரதா. கோடை காலத்தில் சூரியன் வந்து தன்னுடைய வெப்பத்தை ரொம்பவும் அதிகமாக ஜலத்து மேலே செலுத்தி வேகமாக தண்ணீரை வந்து எப்படி உறிஞ்சிடுறதோ அது உறிஞ்சிவிடும். எல்லா ஜலத்தையும் அப்படியே இந்த வெப்பமானது உறிஞ்சிடும். அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுக்கும் வாழ்நாளை வந்து குறைச்சி கொண்டே இருக்கிறது எது தெரியுமா? இரவு பகல் அப்படின்னு இருக்கிற இந்த இரண்டு தான்ப்பா ஒவ்வொரு மனுஷனையும் அனைத்து ஜீவராசிகளையும் கழித்து கொண்டே போயிட்டு இருக்கு பரதா அப்படின்னாராம் ராமபிரான். ஆத்மானாம் அனுசோச துவம் கிமண்யம் அனுசோச்சசி ஆயுஸ்தே ஈயதே யஸ்ய ஸ்திதஸ்ய ச கதஸ்ய ச. ஒன்று தாராளமா தெரிஞ்சுக்க பரதா. எல்லாருமே தெரிஞ்சுக்க. உன்னோட வாழ்நாளானது குறைந்து கொண்டே இருக்கு. எனவே நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உன்னை பத்தியே நினைச்சுப்பார். உன்னை பத்தியே நீ நினைச்சுப்பார். இங்க வந்து உயிரோடு இருப்பவன் அல்லது போய்விட்ட பிறரை பற்றி நீ ஏன் வருத்தப்படுற? இங்க பாருங்க, தந்தையாரை பற்றியே சொல்றாரு பாருங்க.
அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டான், தர்மம்னா என்ன, என்னதான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாரும் மரணத்தில் போய் அடைக்க வேண்டியது தான். அதை தான் அவருடைய தந்தையாருக்கும் நடந்திருக்கு. அதை பற்றி நீ ஏன் வருத்தப்படுற? வருத்தப்படக்கூடாதுப்பா, இதுதான்ப்பா தர்மம் அப்படின்னாராம் ராமபிரான். சகைவ மிருத்யோர் விரஜதி சகா மிருத்யோர் நிஷீததி கத்வா ஸ்ரீகம் அத்வானம் சகம் மிருத்யோர் நிவர்த்ததே. காலன் இருக்கானே யமதர்மராஜன், அவன் எங்கெல்லாம் வந்து இருப்பான் தெரியுமா? பூலோகத்தில் அவன் இருக்கான். எப்படி எந்தெந்த இதில் இருப்பான் தெரியுமா? அவன் வந்து ஒவ்வொரு பிராணிகளும் கூடவே நடக்கிறான். அந்த பிராணிகள்லாம் எந்த இடத்துல உட்கார்றதோ அந்த இடத்துல போய் காலன் யமதர்மராஜன் உட்கார்ந்துக்கிறான். அந்த யமதர்மராஜன் வந்து காலன் வந்து ரொம்ப தூரம் வெகு தூரம் வரை போயிட்டு எப்படி பிராணிகள்லாம் ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வந்துடும், அந்த மாதிரியே இவனும் திரும்புகிறான். மாடு இருக்கு, மாட்டில் கொம்புல தான் அவன் உட்காந்துருக்கான். நாய் இருக்கு, பூனை இருக்கு, இந்த நாய் பூனையோட கண்கள்ல அவன் உட்காந்துருக்கான். அதே போல பாம்பு பல்லி இருக்கக்கூடிய விலங்கினங்கள்லாம் அவன் உட்காந்துருக்கிறது விஷத்தில் உட்காந்துருக்கான். அப்போ எல்லா பிராணிகளில் மட்டும்தான் அவன் உட்காந்துருக்கான். மனிதர்களுடைய உயிரை எடுக்கிறதுக்காக அவன் எந்தெந்த நேரம் யார் யாருக்கு எப்பப்போ எடுக்கணுமோ அந்தந்த நேரத்தில் எடுக்கிறான். அதான் அவனுடைய தர்மத்தை அவன் செய்கிறான். இதான்ப்பா தர்மம். காத்ரேஷு வலய பிராப்தா ஸ்வேதா சைவ சிரோருஹா ஜரயா புருஷோச்சின கிம் ஹி கருத்வா பிரபாவயேத். பரதா, ராமபிரான் சொல்றார், எல்லாருக்குமே சரீரத்தில் வந்து சுத்தங்கள் உண்டாயிடும். தலைமுடியானது நரைச்சு போயிடும். முதுமையினால வந்து மனுஷன் வந்து தன்னுடைய பலத்தை வந்து இழக்கிறான். உண்மையான நிலை வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவன் வந்து எந்த உபாயத்தின் மூலமாக தன்னுடைய மரணத்திலிருந்து ஷாவிலிருந்து அவன் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? சொல்லு பார்க்கலாம். இதுதான்ப்பா தர்மம். நந்த ஜுடித ஆதித்யே நந்தஸ்யதம் இதே ரவோ ஆத்மனோ நாவபுத்தியந்தே மனுஷ்ய ஜீவிதக்ஷயம். சூரியன் வந்து பரதா எல்லா மனுஷனுமே சூரிய பகவான் உயிச்சவன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுறான். ஆனா அந்த சூரியனான மறைஞ்ச பின்னும் அவன் சந்தோஷப்படுறான். நல்லா கேட்டுக்கோ. இதை எதுக்கு சொல்றாருனாக்கா, ஒரு மனுஷன் நல்ல பணக்காரனா இருக்கும் போதும் அவன் சந்தோஷப்படணும், அவன் ஏழையா இருந்தாலும் சந்தோஷப்படணும். இதான் இந்த இடத்துல சொல்றார். பணக்காரனை கண்டு ஏழை பொறாமப்படக்கூடாது, ஏழையை கண்டு பணக்காரன் ஏழமா பார்க்கக்கூடாது. இதான் இந்த இடத்துல அவர் வந்து உணர்த்துறார். தர்மம்னா என்னன்றதுல. ஆனா அந்தோ பரிதாபம் என்ன நடக்கிறது, தன்னோட வாழ்வில் வந்து ஒரு நாளானது குறைந்து விட்டதை வந்து மனிதர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே கிடையாது.
இததான்ப்பா தர்மம் பரதா. ஜுர்தோ முகம் திருஷ்டுவா நவம் நவம் இஹாகதம் ருதூணாம் பரிவர்த்தேனா பிராணினாம் பிராண சம்சயா. ஒவ்வொரு பருவகாலமும் தோன்றும் பரதா. அப்போதுதான் முதல் முறையா இந்த பருவகாலம் தோன்றியதை போன்ற மனிதன் ரொம்பவும் மனம் துள்ளி குதிக்கிறான். உலகம் தோன்றிய நாளிலேருந்து ஏற்படக்கூடிய பருவகாலங்களினுடைய மாறுதலால தான் அனைத்து ஜீவராசிகளுக்குமே வாழ்நாளானது குறைந்து கொண்டே போறது. அப்படிங்கிறத எந்த மனிதனும் உணர்வதே கிடையாது. முதல்ல அதை எல்லாரும் உணரணும்ப்பா, நீயும் உணர்ந்துக்கணும் அப்படின்னாராம் ராமபிரான். யதா காஷ்டம் ச சமேயாதாம் பார்ணவே சமேத்ய ச ஜபேயாதாம் காலம் ஆசாத்திய கஞ்சனா. உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா கேட்டுக்கோ பரதா. பெருங்கடல், அந்த கடல்ல தன்னந்தனிய மிதந்து செல்லக்கூடிய 2 மரக்கட்டைகள் ஒரு சமயத்தில் ரெண்டும் ஒன்று சேரும். கொஞ்ச நேரத்தில் கூடி இருந்த அந்த 2 மரக்கட்டைகளும் பிரிந்து போயிடும். அந்த மாதிரி தான்ப்பா நமது மனைவி, நமது புதல்வர்கள், நமது உறவினர்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், இவை எல்லாமே ஒன்று சேர்ந்திருந்து நம்மளை விட்டு பிரியறதுப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது பிரியும். இந்த பிரிவானது நிச்சயம் நடைபெற்றுதான் இருக்கும். இதுதான்ப்பா தர்மம், இதான்ப்பா கர்ம வினை அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் பரதன் கிட்டக. ஏவம் பாரியாச்ச புத்திராஸ்ய ஞாதயஸ்ய தனானி ச சமேத்ய யவதாவந்தி துருவோ ஜேஷாம் வினாபவஹ. நாத்ர கச்சித் யதா பாவம் பிராணீசம் அபிவர்த்ததே தேன தஸ்மின் சாமர்த்யம் பிரேதஸ்யாஸ் ஜனோ சோதஹ. இந்த உலகத்தில் எந்த ஒரு பிராணிகளும் தன்னோட வினைப்பயனை மாற்றவே முடியாது. அதுக்கு இருக்கக்கூடிய புலிக்கு இருக்கக்கூடிய அந்த குணமானது இருக்கும், யானைக்கு இருக்கக்கூடிய குணமானது இருக்கும், பாம்புக்கு இருக்கக்கூடிய குணமானது இருக்கும், பள்ளிக்கு இருக்கக்கூடிய குணமானது இருக்கும், மாட்டுக்கு இருக்கக்கூடிய குணமானது இருக்கும். அதை தான் சொல்றார். அதுக்கு இருக்கக்கூடிய வினைப்பயனை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படின்றதுனால இறந்து போனவனுக்காக உயிரோட இருக்கக்கூடிய ஒருவன் அதிக சோகத்தில் மூழ்குவதால அவனுக்கு எந்த பயனும் உண்டாக போறது கிடையாது. அதனால அவனுக்கு எந்த பயனும் கிடையாது. அவனுடைய இதனால துக்கப்படுறதுனால நீ ஆகட்டும், நானாகட்டும், இல்லை மற்றும் உள்ள
மானிட பிரிவுகளாக இருக்கட்டும், சில ஜீவராசிகளாக இருக்கட்டும், அவன் தன்னோட கடைசி நாளை வந்து தள்ளி போடவும் இயலாது. இதான்ப்பா தர்மம் அப்படின்னாராம் ராமபிரான். யதா ஆகி சார்த்தம் கச்சந்தம் புரூயாத் கச்சேத் பதே ஸ்திதः அகம் அவ்யாகம் யிஷ்யாமி பृष्ठतो भवताम् इति. एवं पूर्वै गतो मार्ग पितरो वैतामहो ध्रुवः तमाभन्न कथं शोचेत् यस्य नास्ति यतिक्रमः. பரதா, பாத ஓரத்தில் ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த சாலையில் வந்து சென்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து அவன் பார்த்து என்ன சொல்றான், நானும் உங்க பின்னாலேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மன நிம்மதியோட அவ பின்னாலேயே இவனும் போறான். அந்த மாதிரி தான்ப்பா நமது முன்னோர்களான தந்தை, பாட்டனார், முப்பாட்டனார் சென்று காட்டிய அறநெறியானது ரொம்ப ரொம்ப உறுதியானது. தவறான இடத்திற்கு கொண்டு போய் விடுமோ அப்படின்ற சந்தேகத்துக்கு இடமளிக்காம இருந்தது. அதை மீறி நடக்காம அதன் வழியில வந்து செல்லக்கூடிய யார் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எப்படி வருத்தப்படுவான்? ஆனா இது திரேதாயுகத்தில் நடந்தது உண்மை. ஆனா இப்ப கலியுகத்தில் என்னன்னாக்கா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தாயார், தோப்பனார், முப்பாட்டனார் எல்லாருமே அவாவா இஷ்டத்துக்கு அவாவா செஞ்சுட்டு போயிட்டான். முப்பாட்டனார்லாம் அன்னைக்கு அவள் வந்து சுயநலவாதிகளாக இருந்தது, அவளே தவறு செஞ்சு போயிட்டான். அதை இன்றைக்கி நாம் வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் நாமெல்லாம் இந்த கஷ்டத்தில் நம்மளாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். உண்மையானது எது, அறநெறி எது அப்படிங்கிறது தெரியாமல் நாமெல்லாம் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். வயாசபதம் மானஸ்ய சுரோதசோ வா அனிவர்த்தினஹ ஆத்மா சுகே நியோக்தவ்ய சுகாபாஜ பிரஜாஸ்மிருதாஹ. இன்னும் தர்மத்தை பற்றி சொல்றேன், கேட்டுக்கோ பரதா. ஒரு நதியில இருக்கக்கூடிய நீரோட்டமானது பின்னோக்கி போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. கழிந்து போன நாட்கள் வந்து நமக்கு திரும்ப வர போறதும் கிடையாது. காரணம் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஆயுட்காலமானது குறைந்து கொண்டே போயின்னு இருக்கு. ஆத்மாவை வந்து மோட்சம், நமக்கு வந்து மோட்சம் தான் வேணும், இனி அடுத்த பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரே பேரானந்த பெருவெள்ளத்தை வந்து நம்ம மனசை வந்து அதை நோக்கி செலுத்தணும். அறநெறியை வந்து உறுதியாக பின்பற்றுவதில் மனதை வந்து முதல்ல செலுத்தணும். வருதா, அறநெறினா என்ன? பிராமணனுக்கு கூடிய அறநெறி என்ன? அவன் எல்லாரையும் காப்பாற்றணும், இந்த லோகத்தையே க்ஷமா வச்சுட்டு இருக்கணும், திருக்காலமும் சத்தியாவந்தனம் பண்ணணும், வேதங்களை வந்து எல்லாருக்கும் ஓதி பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ணணும், யாருக்கும் கெடுதல் கருதே நினைக்கக்கூடாது. ஏதோ பிராமணனுக்கு உரியது. க்ஷத்ரியனுக்கு உரியது என்ன? நாட்டு பிரஜைகளை வந்து எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காம நாட்டு பிரஜைகளை வந்து நல்லபடியாக காப்பாற்றணும். நாட்டு எல்லையில் வந்து 4 வகை படைகளையும் நிறுத்தி
இந்த நாட்டை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது க்ஷத்திரியனுக்கு உரியது. வைசியனுக்கு உரியது என்ன? ஒரு பொருளானது செய்யறாங்க, அந்த பொருளுடைய அடக்க விலை 2 ரூபாய். அப்ப இவர் வந்து செய்யக்கூடிய வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும், அவர் வச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுத்தாகணும், தனக்கும் எடுத்துக்கணும். அப்ப அந்த பொருளை வந்து அந்த 2 ரூபாய்க்கு இருக்கிற பொருளை 5 ரூபாய்க்கு விற்கலாம். ஆளுக்கு 1 ரூபாய் கிடைக்கும், 5 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த 2 ரூபாய் பொருளை 20 ரூபாய்க்கு விற்றா அது உங்ககிட்ட நிற்காது. அதே மாதிரி சூத்திரவர்ணக்காரர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறநெறி என்ன? இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளுக்கும் சாப்பிட்றதுக்கு பயிரை உண்டாக்குறதும் பயிரை விளைவிக்கிறதும் பிரதம எல்லாம் அந்த மாதிரி உழுத வேலை செஞ்சுட்டு எல்லாருக்கும் மூலியமா பிரமாதமா பயிர் நிறைய சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கறது அவளுடைய வேலை. வந்து பணியாட்கள். இது அவளோட அறநெறி. ஆனா இதெல்லாம் வந்து திரேதாயுகத்தில் ராமாயண காலத்தில் நடந்தது. இன்னைக்கு நடக்கிறதா இல்லையாங்கிறத நீங்களே யோசனை பண்ணிக்கோ. ஏன்னா மக்கள்லாம் வந்து பேரின்பத்தை பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் பரதா, இதை நீ புரிஞ்சுக்கோ, இதுதான் தர்மம் அப்படின்னு ராமபிரான். தர்மாத்மா சுபே கிருஷ்ண கிருதோபிச்சா ததட்சிணைஹி பூத பாபோ கத ஸ்வர்கம் பிதான பிருத்திவீபதிஹி. பரதா, இந்த பிரபஞ்சத்தையே இந்த உலகத்தையே முழுவதையுமே உலகாண்ட மன்னரான தந்தையார் அறத்தையே தனது மூச்சாக கொண்டிருந்தவர். அந்த அறத்தை வந்து அவர் மூச்சா கொண்டிருந்ததுனால்தான் என்ன பண்ணார் அப்படின்னா, பிராமணர்கள், அந்தணர்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் ஏராளமான தட்சணை எல்லாம் கொடுத்தார். எல்லா வகையான சுப யாகங்கள் எல்லாம் வெள்ளிகளெல்லாம் நடத்தினார். அதனால தான் அவர் பாவமே செய்யாதவராக விண்ணுலகத்தில், சொர்க்கலோகத்தில், தேவலோகத்தில் அவர் இருக்கார். என்ன சொல்றாங்க ராமபிரான்? எதற்காக நான் உனக்கு இதை சொல்றேன்னா பரதா, பிராமணன் ஒருத்தன் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடியவன். காரணம், அவன் செய்யக்கூடிய இந்த காயத்ரி ஜபம், திருக்கால சந்தியாவந்தன காயத்ரி ஜபம் இருக்கே, அதனால தான் இந்த உலகமே பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. அதனால அந்த பிராமணனை வந்து சந்தோஷப்படுத்தணும். அது வந்து க்ஷத்ரியனுடைய அறநெறி. அதை தவறாம செஞ்சார் நமது தந்தையார் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். பிரத்யானாம் பிரணாத் சம்யக் பிரஜானாம் பரிபாலனாத் அர்த்தாதானாச்ச தர்மேண பிதா நஸ்திருஜீவம் கதஹ. அதை மட்டும் அவர் செய்யல. பரதா, நமது தந்தையாகப்பட்டவர் தங்கிட்ட வேலை செய்யக்கூடியவா எல்லாரையும் பிரமாதமா வச்சிருந்தார். அவளுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டமே இல்லாம வச்சிருந்தார். இதை எதுக்காக சொல்றாருனாக்கா, நாம் நமது தாயை தகப்பனை காப்பாற்ற வேண்டும். அதை உணர்த்துக்காகத்தான்.
குடிமக்கள் எல்லாம் பிரமாதமா பரிபாலித்தார். குடிமக்களுக்கெல்லாம் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அவளுக்கு வேணுங்கிறத பிரமாதமா வாரி வழங்கினார். எல்லாருக்கும் செல்வத்தை வந்து கொஞ்சம் கூட பார்க்காம அவர் பாட்டும் வாரி வாரி வழங்கிட்டே இருந்தார். இந்த தர்ம அனுஷ்டானத்தின் பயனாக அவர் வந்து தேவலோகத்துக்கு போனார். ஆனா இந்த கலியுகத்துல என்ன நடக்கிறதுங்கிற ராஜாக்கள் என்ன பண்றாங்கிறத நீங்களே யோசனை பண்ணிங்க. என்ன நடக்கிறது, ஏதா நடக்கிறது அப்படிங்கிறத நீங்களே யோசனை பண்ணிங்க. கர்ம பிஸ்து சுபேரிஷ்டே கிருதோ விச்சாப்த தட்சிணைஹ ஸ்வர்கம் தசரத பிராப்த பிதான பிருத்திவீபதியே. பரதா, நம்மளுடைய பிதாவாக இருக்கக்கூடிய தசரத மகா சக்கரவர்த்தி எல்லா விதமான பிராமணர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் மற்றும் புரோகிதர்களுக்கும் எல்லாருக்குமே அவர் தட்சணையெல்லாம் வாரி வாரி வழங்கினார். அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு அவர் வாரி வாரி வழங்கினார். பலவிதமான யாகங்களை எல்லாம் செஞ்சார். ரொம்ப ரொம்ப ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் நல்ல பயனை அளிக்கக்கூடிய பொதுநல பணிகளை ஏகப்பட்டதான் அவர் செஞ்சிருக்கார். அதன் விளைவாகத்தான் அவர் வந்து சொர்க்கலோகத்துக்கு போய் அடைஞ்சார். பரதா, ஒவ்வொரு மனுஷனும் இந்த கர்மத்தை வந்து கடைபிடிக்கணும். இந்த தர்மத்தை கடைபிடிச்சாதான் நல்லது அப்படின்னாராம். ஏட்வா பகோவிதைர்யஜ்ஞே கோகணான் சாவாப்ய புஷ்கலானே உத்தமம் சாயுராசாத்ய ஸ்வர்கத பிருத்திவீபதி. பரதா, இந்த பூமண்டல முழுக்கவுமே நாயகராக விளங்கினார் தசரத மகா சக்கரவர்த்தி, நமது தந்தையார். இந்த பூமண்டலத்துக்கு தேவையான அனைத்து விதமான பல வகை விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய யாகங்களை எல்லாம் அவர் செஞ்சுட்டு, தசரத மகா சக்கரவர்த்தி நம்ம தந்தையார் செஞ்சுட்டு அளவிட முடியாத போகங்களை பெற்று தன்னுடைய நீண்டகால வாழ்க்கை 30,000 வருஷம், எத்தனை வருஷம், 30,000 வருஷம் அவர் நல்ல வாழ்க்கையை வந்து வாழ்ந்து விட்டு அவர் வந்து மேல் உலகத்துக்கு அவர் போயிட்டார் அப்படின்னாராம் ராமபிரான். ஆயுரோத்தமம் ஆசாத்திய போகானபீச்ச ராகவா சனசோச்ய பிதா தாத ஸ்வர்கத சத்கிருத சதாம். அப்பா, குழந்தாய் பரதா, மாமன்னர் வந்து ரகுகுலத்துக்கே வழியாக தோன்றலாக நமது தந்தை வந்து மிக நீண்ட காலம் உயர் வாழ்ந்துட்டு எல்லா விதமான போகங்களையும் அவர் அனுபவிச்சுட்டு சான்றோர்களால் போற்றப்பட்டு அவர் வந்து விண்ணுலகம் போயிருக்கார். யாருன்னா சான்றோர்கள்னா யாரு? பிராமணன், சத்திரியன், பிராமணன், அந்தணன், ஆச்சாரியர், புரோகிதர், இவரோட ஆசீர்வாதத்தோடு தான் அவர் போயிருக்கார். அதாவது பரதா, ஒரு ஊரில் ஒரு பிராமணன் இருக்கான்னா அந்த பிராமணனை வந்து முதல்ல நாம் எல்லாருமே, அது நான் ராஜாவாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி,
அவளை வந்து வடிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அப்படி அவ மனசானது கட்டப்பட்டதுன்னா அந்த ராஜ்யமே நன்னா இருக்காது. சான்றோரா போட்டப்பட்டு அவன் விண்ணுலகம் போயிருக்க. அவரை பற்றி போய் நம்ம ஏன்ப்பா வருத்தப்படணும்? நம்ம வருத்தப்படவே வேண்டாமே வீணாராம் ராமபிரான். சாச்சீனம் மானுஷம் தேகம் பிரதீத்யஜ பிதாயினः தெய்வீம் விருத்திம் அனுராப்தோ பிரம்மலோக விகாரிணீம். அவருக்கு பரதா, நம்முடைய தந்தையாருக்கு அழுகணைந்து விட்ட மானுட தேகத்தை துறந்து பிரம்மலோகத்தில் இருப்பதற்கான இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை நமது தந்தையார் பெற்றிருக்கார் அப்படின்றது நிச்சயம். அதுதான் சத்தியம் அப்படின்னாரா. ஏன்னா காரணம் என்னன்னா 30,000 வருஷம் யாராலையும் உயிரோடு இருக்க முடியாது. அப்ப அவன் மனசுல அவ்வளவு தூரம் தெய்வீக சக்தியை அவன் வச்சிருக்கணும். அவன் தர்மத்துல இருக்கணும். இருந்தான்னா நாம கூட வாழலாம். தம் தோ நைவம் பித கச்சித் பிராஜ்ஞா சோச்சேதும் அர்ஹதி தத்விதோ யத்விதாச்சாசி ஸ்ருதாவான் புத்திமத்தரஹ. பரதா, நல்ல செடியை அடைஞ்சிருக்கக்கூடிய நமது தந்தையாகப்பட்ட தசரமகா சக்கரவர்த்தி அவருடைய விஷயத்தில் எந்த ஒரு புத்திசாலியும் துக்கப்படவே மாட்டான். நல்ல கேள்வி ஞானம் உடையவனும் அவனும் துக்கப்பட மாட்டான். அறிவாளிகளிலேயே சிறந்தவனுமாக நீ அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் நடக்கணும்பா பரதா. தவிர இந்த மாதிரி சோகப்பட்டு உக்காந்துட்டு இருக்கியே, இது உனக்கு நன்னா இருக்கா அப்படின்னாராம் பரதன் கிட்டக்க ராமபிரான். ஏதே பகவிதா சோகா விலாப ருதிடே ததா வர்ஜனீயாகி தீரேன சர்வாவஸ்தா சுதீமதா. நீ இருக்கிய பரதா, ரொம்பவும் தீரமும் அறிவும் புரிஞ்சியவன் நீ. பல வகையான சோகங்கள் புலம்புறது, கண்ணீர் விட்டு அழறது ஆகிய சோக வெளிப்பாடுகள் எல்லாத்தையுமே நீ உடனே அறவே நீக்கணும். இதுதான்ப்பா தர்மம் அப்படின்னாராம் ராமபிரான். சாஸ்வதோ பவமா சோகா யாத்வா சாவசதாம் புரீம் ததா பித்ரா நியுக்தோசி வசினா வததாம் வரஹ. பரதா, நீ பேசத்துலேயே மிகவும் வல்லவன், பிரமாதமா பேசுவ. நீ இப்போ கொஞ்சம் மன அமைதி அடைஞ்சுக்கோ. நீ துக்கப்பட வேண்டாம். நீ அயோத்திமா நகரத்துக்கே சென்று அங்கதான் நீ வசிக்க வேண்டும். உன்னோட புலன்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது தந்தையினால் உனக்கு இந்த ராஜ்யமானது கொடுக்கப்பட்ட அவருடைய ஆజ్ఞைப்படி, அவருடைய கட்டளைப்படி நீ அங்கத்தான் இருக்கணும்பா. அவர் ஏதோ காமவசப்பட்டு தவறான இந்த முடிவுக்கு
வந்துட்டார் அப்படின்னுட்டு நீ எண்ணாத. அவர் அந்த காரியத்தை செஞ்சிருக்காருன்னா அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். யத்ராஹம் அபீதேனைவ நியுக்த புண்ணியகர்மணா தத்ரைவாஹம் கரிஷ்யாமி விதூரார்யஸ்ய சாசனம். பரதா, எவன் ஒருத்தன், அது யாரா இருந்தாலும் சரி, புண்ணிய கர்ம அனுஷ்டானங்கள் ஏகப்பட்டதா செய்யணும். அந்த மாதிரி புண்ணிய கர்ம அனுஷ்டானங்கள்லாம் செஞ்ச நமது தந்தையாகப்பட்ட தசரதமகா சக்கரவர்த்தி அவரால் நான் எந்த இடத்துல இருக்கும்படி அவர் கட்டளையிடப்பட்டாரோ அந்த இடத்திலேயே காட்டிலேயே இருந்துட்டு மகா உத்தமரான நமது தந்தையினுடைய கட்டளையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இது தர்மம். ஏன்னா தந்தை சொல்றத மகன் கேட்கணும். மகன் தந்தைக்கு அடிபணிஞ்சு இருக்கணும். இது திரேதாயுகத்தில் கண்டிப்பா நடந்த உண்மை. இப்போ எப்படி இருக்குங்கிறத எல்லாரும் நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. நாமயா சாசனம் தஸ்ய த்யக்தும் யாயம் அரிந்தமா சாத்வயாபி சதா மான்ய சவை பந்தோ சனப்பிதா. பரதா, நீ எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடியவன். நமது தந்தையாகப்பட்ட தசரதமகா சக்கரவர்த்தி அவருடைய கட்டளையை நீ மீறற அப்படிங்கிறது என்னால ஆகாது. நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவருடைய கட்டளையை நீ மட்டும்தான் மதிக்கத்தக்கதே. அந்த கட்டளையை நீ தான் மதிக்கணும். ஏன்னா அவர் நம்முடைய நலன் விரும்பி நம்மளுக்கெல்லாம் உயிரை கொடுத்த தந்தை. எப்படி சொல்றார் பாருங்க தர்மத்தை பற்றி. அவர் உயிரை கொடுத்த தந்தை, இதான் தர்மம் அப்படின்னாரா ராமபிரான். தத்வச பிதுரேவாஹம் சம்மதம் தர்மசாரிணாம் கர்மணா பாலயிஷ்யாமி வனவாசேன ராகவா. இங்க சொல்றார் ராமபிரான், ரகுநந்தனா, தந்தையினுடைய சொற்களை காட்டில் வசிச்சுட்டு நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். அது என்னால முடியும். அந்த மாதிரி செய்யறது தான் தர்ம சாஸ்திரத்திலையும் வேத சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு. அப்பதான் நான் அந்த அரண்யெல்லாம் சொன்ன அந்த ஒப்புதலை நான் பெற்றதா இருக்கும். நான் அந்த தர்மத்தை கடைப்பிடிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னாராம் ராமபிரான். தார்மிகேன நிருசம்சேன நரேன குருவர்த்தினா பவேதவ்யம் நரவ்யாக்ர பரலோகம் ஜிகீஷதா. பரதா, நீ ஆண்கள்லயே புலி போன்றவன். புலி எப்படி பிரமாதமா இருக்குமோ, எவ்வளவு தீரத்தில் இருக்குமோ அந்த மாதிரி தீரத்தோட இருக்கக்கூடியவன். சொர்க்கம் போன்ற நல்ல உலகங்களை அடைய விரும்பக்கூடிய மனிதன் இருக்கானே, அவன் தார்மீகமானவன். பிற உயிர்களுக்கெல்லாம் துன்பமும் விளைவிக்காதவனும். பிராமணன்
ஆச்சாரியர், அந்தணர்கள், புரோகிதர்கள் இவா கிட்டெல்லாம் பெரியோர்களோட சொற்படி நடக்கக்கூடியவனாகவும் நீ இருக்கணும்பா பரதா. இதுதான் தர்மம். அப்படியே நான் ராமபிரான் பரதன் கிட்டக்க இத்யேவ முக்தா வசனம் மகாத்மா பிதோ நிதேச பிரதிபாலனார்த்தம் யவீயசம் பிராதரம் அர்த்தவஸ்ய பிரபோ முகூர்த்தாத் வீரராம ராமஹ. இந்த மாதிரி மாட்சிமை மிக்கிறவராக மகாத்மாவான ராமபிரான் தனது தந்தையினுடைய கட்டளையை, அவரிட்ட ஆజ్ఞையை உள்ளபடியே நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணாராம், ஏகப்பட்டதான பொருள் நிறைந்த அனைத்து உபதேசங்களையும் இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய பரதங்கிட்டக்கையும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாராம் ஸ்ரீராமபிரான். இத்தியாஸ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே பஞ்சாதிகசதம சர்க்கः. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 105வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து.